அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகச்சிறந்த கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு அருட்கொடையான தினத்தை காட்டி தந்தார்கள். உலகிலே நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இறைவனின் பால் கொடுத்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையர்கள், உடன் பிறந்தவர்கள், பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் இறைவனிடத்திலே அர்ப்பணித்தாலும் சரி, இந்த உலகின் அத்தனை விதமான இன்பங்கள் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் இறைவனிடத்திலே சமர்ப்பித்தாலும் சரி, இறைவன் அத்தகைய விடயங்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு அழகான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த லைலத்துல் கதர். ஒரு மனிதன் ஒரு நாள் அது ஒரு குறிப்பிட்ட இரவு, அந்த குறிப்பிட்ட இரவிலே அவன் நின்று வணங்கினான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் அவர் நின்று வணங்கினால் இறைவன் எத்தகைய கூலியை கொடுப்பானோ அத்தகைய கூலியை கொடுப்பான் என்று சொல்லி காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கூலியை இந்த லைலத்துல் கதர் இரவை கொடுக்கிறது. அந்த இரவு இன்றைய தினமாகவும் இருக்கலாம். கடைசி 10 இரவிலே ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அந்த 1000 மாதங்கள் விட மகத்துவமான லைலத்துல் கதர் இரவினை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவான 25வது ஒற்றைப்படை இரவிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவன் நாடினால் இன்றைய தினம் அத்தகைய லைலத்துல் கதர் இரவாக இருந்தால் நாம் நம்முடைய இபாதத்துகளை அதிகமான முறையிலே இந்த தினத்திலே அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மிகச்சிறந்த வெற்றியினை நாளைய ஆகிரத்திலே அடைந்து கொள்ள முடியும். நம் ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் நின்று வணங்கினாலும் கிடைக்காத ஆகச்சிறந்த வெற்றியை இத்தகைய ஒரே இரவிலே அடைந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொண்டு இந்த தினம் அதிகமான நன்மைகளின்பால் நம்முடைய நேரத்தை செலவழிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதிலே ஒரு பகுதியாக இந்த இரவிலே நன்மையான விடயங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையை கேள்விகளின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் நீங்கள் நிச்சயமாக உதவி கொள்ளாதீர்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடம். அப்படி நன்மையான விடயங்களிலே, இறையச்சமான விடயங்களிலே உதவி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதிலை வைத்திருக்கிறார்கள். இதில் எந்த அளவிற்கு நன்மைகளில் போட்டி போட முடியுமோ அந்த அளவிற்கு நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக போட்டி போட்டுக்கொள்ளுங்கள். இந்நாள் உலகத்தில் ஆகச்சிறந்த ஒரு போட்டி என்று சொன்னால் அது நன்மையான விடயங்களிலே போட்டி போடுவதுதான். இதில் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அது மார்க்கத்திலே குற்றம் கிடையாது. உலகத்தில் நாம் பொறாமைப்பட தகுதியான ஒரு காரியம் என்னென்று கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நன்மையிலே நம்மை விட்டு முந்தி விட்டார்கள் என்பதற்காக பொறாமைப்படுவதுதான். ஒரு ஹதீஸை சொல்லி நம்ம இந்த கேள்வி பதிலை ஆரம்பம் செய்வோம். நபித்தோழர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் நபித்தோழர்கள் சிலர் ஒரு விடயத்தை கற்றுத்தர சொல்லி கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை காட்டிலும் பணங்காசு மிகைத்தவர்கள், செல்வந்தர்கள் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகளை காட்டிலும் அவர்கள் எங்களை விட கூடுதலான நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் அவருடைய செல்வத்தின் காரணத்தினால். ஏன்னா எங்களிடத்தில் காசு பணம் இல்லை, அதனால் நாங்கள் தர்மம் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த செல்வந்தர்கள், காசு பணம் மிகைத்தவர்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், சஹாபிக்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு, காசு பணத்தை கொண்டு அதிகமாக ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் தான தர்மம் செய்கிறார்கள். ஜகாத்து கொடுக்குறாங்க, சதக்கா கொடுக்குறாங்க, ஃபித்ரா கொடுக்குறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு முறைகளில் தான தர்மம் செய்து அவர்களுக்கான நன்மைகளை அதிகமாக வாரி சுருட்டிக் கொள்கிறார்கள். ஆகவே
எங்களுக்கு அவர்களோடு நன்மைகளை போட்டி போடக்கூடிய அளவிற்கு நன்மைகளை கட்டித்தாருங்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ் அக்பர் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை நீங்கள் ஓதி வாருங்கள். நன்மைகளில் நிச்சயமாக அவர்களோடு நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ள முடியும், அவர்களை விட முந்திக் கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. சகாபாக்களும் ஓதி வர்றாங்க, அந்த ஏழை சகாபாக்களும். மாதிரி 1-2 நாட்கள் கழியுது, 3வது நாட்கள் பணக்கார சகாபாக்கள் ஏழைகள், அந்த ஏழைகளான சகாபாக்கள் பள்ளிவாசல்ல தொழுகை முடிந்தும் அதிகமான நேரங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. கேள்வி கேட்குறாங்க, தொழுகை முடிஞ்சிருந்து நாங்கள்லாம் கிளம்பிடுறோம், நீங்கள் பள்ளிவாசல்ல ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறீங்களே, அப்படி என்ன காரியத்தை பள்ளிவாசல்ல செய்கிறீங்க? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்குன்ட்டு சில பிரத்யேகமாக ஏதாவது கற்று தந்திருக்காங்களாம் கேட்குறாங்க. சகாபாக்கள் ஒருபோதும் பொய் கூறக்கூடியவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் சகாபாக்கள் மார்க்க விடயத்தில் இடத்துலையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் எங்களுக்கு இதையெல்லாம் கற்று தந்திருக்கிறார்கள், இதன் மூலமாக உங்களோடு நன்மைகளை நாங்கள் போட்டி போட முடியும் என்பதாக சொல்றாங்க. பணக்கார சகாபாக்கள் விட்டு வைக்கல. அடுத்த நாள் அவர்களும் பள்ளிவாசல் அமர்றாங்க, இந்த தஸ்பீகள் எல்லாம் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. சகாபாக்களுக்கு ஒரே கஷ்டமா போயிருச்சு, என்னடா அது, அவங்களோட நன்மைகளில் போட்டி போட நம்ம ஒன்று ரசூலுல்லாஹ் கற்றுருந்தான்னு கேட்டால் அவங்கள என்ன செய்கிறாங்களே, இதனால நம்மளை விட அவங்க நன்மை கூடுதலான தானே அடைஞ்சிக்கிடுவாங்கட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல போய் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடியது அவர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு எந்தெந்த வழிமுறையெல்லாம் நன்மைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறோம் என்று சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் சிலருக்கு அருளை கொடுப்பான், எல்லாருக்கும் பொருளாதாரம் கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் உலகத்தில் பொருளாதார செல்வம் அருட்கொடை எல்லாம் கொடுக்க மாட்டோம். சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்போம், சிலருக்கு பிள்ளை செல்வத்தை கொடுப்போம், சிலருக்கு கல்வி செல்வத்தை கொடுப்போம். அதே போல பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடை செல்வம், அதற்கு சிலரை கொடுப்போம். இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் எத்தகைய நன்மைகளை அடைந்து கொள்கிறார்களோ, அதை எத்தகைய வழியில் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் அவருடைய நன்மைகளுடைய தரஜாவை உயர்த்திக்கிறாங்க. அதனால அது அல்லாஹ்வுடைய நாட்டம், உங்களை எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கூலியை கொடுப்பாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நன்மையிலே போட்டி போட்டு கொள்ள வேண்டும். நன்மையான விடயங்கள்ல நானாவது நீயாவது அல்லாஹுக்காக சொல்றோம் என்ற அடிப்படையில் போட்டி போடணும் என்ற காரணத்துக்காக தான் இந்த கேள்வி பதில வச்சிருக்கோம். அதனால 1-2 நபர்கள் சொல்லாம அதிகமான நபர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த போட்டிகளில் பங்கு பெறுங்க. இந்த போட்டி வெறுமனே பரிசுக்கான போட்டி கிடையாது, உலகத்து பரிசுக்கான போட்டி கிடையாது. பரிசுக்கான போட்டி தான் மறுமை பரிசுக்கான போட்டி. அதனால் அதை விளங்கிக்கிறீங்க. மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் நம்முடைய தராசில் கூடணும், மீசான் தராசில் கூடணும். அப்போ அந்த தராசை கூட்டணும்னு சொன்னால் நாம் அதிகமான விடயங்களை அறிந்து கொள்ளணும், அதிகமான விடயங்கள் தெரிந்து கொள்ளணும். அதற்கான வாய்ப்பு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நமக்கு அமைத்துக் கொடுக்கும். அதனால் அந்த அடிப்படையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கும். முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் புதிதாக வந்த நபர்களுக்கு கூடுதலாக ஒரு அறிவுரை சொல்லிடுவோம். 2 பகுதிகள், 2 குரூப், குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏ என்பது ஆண்கள், குரூப் பி என்பது பெண்கள். 2 குரூப்புகளாக போட்டிகள் நடத்தப்படும். பதில் தெரிந்தவர்கள் அவருடைய கைகளை உயர்த்தலாம். ஒருவேளை அவர்கள் தவறாக பதில் சொல்லக்கூடிய பட்சத்தில் அடுத்த குரூப்புக்கு போகும். நேரடியாக நீங்கள் பதில் சொன்னால் 1 மதிப்பெண், தவறுதலாக மீண்டும் பதில் சொல்லக்கூடிய பட்சத்தில் அடுத்த குரூப் பதில் சொன்னால் அவர்களுக்கு அரை மதிப்பெண். இதுதான் இது. கையை தூக்காம பதில் சொன்னோம்னு சொன்னால் அந்த கேள்விகள், அந்த கேள்வி இன்வேலிட் ஆயிரும், அந்த கேள்விக்கு யாருக்கும் மதிப்பெண் கொடுக்கப்படாது. ஸோ இதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் அடுத்த 1 மணி நேரம் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும், தொடர்ச்சியாக நடக்கும். இதில் பிரேக் இல்லை, நேரம் குறைவாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக நடக்கும். ஆர்வத்தோட நன்மைக்காக இன்ஷா அல்லாஹ் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இதில் முதல் கேள்வி ஆண்களுக்கான கேள்வி. எளிமையிலிருந்து ஆரம்பிப்போம், போக போக கடினமாக்கிறோம். முதல் கேள்வி, சுவனத்தில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிறம் என்ன? அதுக்காக இந்த நிறத்துக்கு அழகான சிறப்புலாம் கிடையாது, ஆனால் சுவனத்தில் அதிகமாக இந்த நிறம் என்பது நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட நிறம் என்பது என்ன? ஆண்களுக்கான கேள்வி. பதில் சொல்ல தெரிந்தவங்க பதில் சொல்லுங்க. கையை தூக்கிட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க வை. வெள்ளை தவறான பதில். வெள்ளை என்பது தவறான பதில். அதுக்கு பதில் சொல்லாத காரணத்தினால நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெண்களுக்கு இந்த கேள்வி மாறுது. பெண்கள் பதில் சொல்லுங்க. அடர்ந்த பட்சி. அல்ஹம்துலில்லாஹ், சரியான விடை தான். ஆனால் ஃபஸ்ட்டு வெள்ளை என்பதை தவறாக சொல்லிட்டதுனால ஆண்களுக்கு பெண்களுக்கு மாற்றிடுறோம். அடர்ந்த கரும்பச்சை என்பது சரியான விடை. இது 55வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் இடம்பெறுது, திருமறையில் வரக்கூடிய வசனத்தின் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, நன்மைக்கு முந்திக்கிறோம் தான். வெள்ளை என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமான நிறம், சரிங்களா? அதை விளங்கிக்கிறீங்க. அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம் என்னட்டா வெள்ளை தான். ஆனால் சுவனத்தில் அதிகமாக படர்ந்திருக்கக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த கரும்பச்சை. இது
இல்லை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம் தான். ரசூலுல்லாஹ் அதை அதிகமாக இது பண்ணியிருக்கிறாங்க, ஆர்வம் பண்ணியிருக்கிறாங்க வெள்ளையை. அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. நரகத்தில் உள்ளவன் எந்த மிருகத்தை போன்று நீரை குடிப்பதாக சொல்றாங்க? ஒட்டகத்தை போன்று. அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சரியான விடை. ஒட்டகத்தை போன்று நரகத்தில் உள்ளவர்கள் நீரை குடிப்பார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நீர்னு கேட்டால் குளிர்ந்த நீரோ ஃப்ரிட்ஜில் வச்ச நீரோ கிடையாது. ரொம்ப கொதிக்கக்கூடிய நீரும் சீலும் தான் குடிப்பார்களாம். அடுத்ததாக ஆண்களுக்கான நேரடி கேள்வி. மனிதன் இறந்தால் அவனை மண்ணை தோண்டி அடக்கம் செய்யணும் என்று கற்றுத்தந்த பறவையுடைய பேர் என்ன? யார் ஃபர்ஸ்ட் கை தூக்கணும்? 3 பேர் சொல்லிட்டீங்க, கை தூக்குனீங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு எல்லா ஒதுக்கிருங்க? பை சொன்னாங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம். காகம் என்பது மிகச்சரியான ஒரு விடை. அடுத்ததாக பெண்களுக்கான நேரடி கேள்வி. அல்லாஹ்விடத்தில் மனிதனுடைய அமல்கள் எந்த 2 நாட்கள்ல, வாரத்தில் 2 நாட்கள்ல அல்லாஹுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும். அந்த 2 நாட்களுடைய பேர் என்ன? திங்கள், வியாழன். அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சரியான பதில். முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில், ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்யக்கூடிய விடையும் அல்லாஹ்க்கு தெரியணும். இருந்தாலும் அல்லாஹ் அதற்கான ஒரு செட்டப் வச்சிருக்கிறான். இந்த 2 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அந்த நாட்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். ஆண்களுக்கான நேரடி கேள்வி. மலைகளை குடைந்து குகைகள் அமைத்து வாழ்ந்தவர்கள் யார்? மலையை குடைஞ்சு குகைகள் அமைச்சவங்க. பயனில் கூட ஒரு முறை சொன்ன பண்ணிக்கிறேன். 2 கூட்டம். ஆமாம், அது சமூது. 2 பேருமே வருவாங்க. 2 பேருமே மலையை குடைஞ்சி வீடுகள் அமைச்சவங்க தான். இது 89வது அத்தியாயம் 9வது வசனத்தில் வருது. இந்த பெண்களுக்கான நேரடி கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவர்களுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு மனிதன், அவருடைய பேர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த காரூன் என்பது சரியான விடை. ஹாரூன் கிடையாது, காரூன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபி. அவங்க நபி தான். ஆனால் காரூன் ஒருத்தர் தான். அவனுடைய விடயத்தை பற்றி சொல்ல வேணும்னு கேட்டால் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். சொல்லுங்க பை. ஆமாம், அதுதான் விஷயம். சாதாரணமாக ஒரு சாவி என்பது ஒரு சுண்டு வரல தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுடைய கஜானா சாவியை தூக்குறதுக்கு பல நபர்களுக்கு சிரமமாக இருக்குமா. பல நபர்கள் சேர்ந்தவுடைய கஜானா சாவியை தூக்கிட்டு வருவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவ்வளோ பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் அவனையும் அவனுடைய செல்வத்தையும் மண்ணோடு மண்ணாக அல்லாஹ் புதைய செய்தான். காரணம் அகம்பாவம் கொண்ட காரணத்தினால்தான். செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கல, இது என்னுடைய உழைப்பால் வந்தது. நான் இந்த உலகத்தில் உழைச்சேன், வியாபாரம் பண்ணேன், சம்பாதிச்சேன். இப்போ உலகத்தில் நம்ம போய் சொல்லுவாங்கல்ல, நான் சம்பாதிச்ச பொருளாதாரங்கிறது என்னுடைய வியாபாரத்தால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய மூளையால் வந்ததுண்டு. அது மாதிரி அவன் சொன்னான், இது என்னுடைய உழைப்பால் நான் கஷ்டப்பட்டதுனால வந்தது, அதனால தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகிட்டேன், அல்லாஹ் இதை கொடுக்கல என்பதாக சொல்கிறான். அந்த சொன்னான். அதனால மண்ணோடு மண்ணாக புதைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து பெண்களுக்கு தானே பை. பெண்களுக்கான நேரடி கேள்வி. ஆண்களுக்கான நேரடி கேள்வி. சத்தியத்தை முறித்தவர்கள் எத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். சத்தியத்தை முறித்த காரணத்தினால நீங்கள் இத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டும், அது கட்டாயம் அப்படின்ட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அல் மாயிதா அத்தியாயம். முயற்சி பண்ணுங்க யாராவது. 60 ரொம்ப அதிக எண்ணிக்கை. சரி, பெண்களுக்கு மாறுது. சொல்லுங்க. 10 நபர்கள் என்பது மிகச்சரியான விடை. அதுதான் 10 நபர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை முறிச்சேன்னு சொன்னால், அது வேணுமென்று முறிச்சாலும் அது தெரியாமல் முறிச்சாலும் நீங்கள் 10 நபர்களுக்கு கண்டிப்பாக உணவளிக்கணும். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல எதை பார்த்து இறைவனாக தீர்மானித்தார்கள்? இதுதான் நம்முடைய இறைவனாக இருக்கக்கூடும் தீர்மானித்தாங்க. எது? பெண்கள்.
3 விடயத்தை தீர்மானிப்பாங்க. அதில் முதல் விடயம் ஓகே ஓகே 3ஐயும் சொல்லிட்டாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் 3ஐயுமே இறைவனாக தீர்மானித்தாங்க. ஒரு பகுத்தறிவு உடையவன் இப்படி தான் தீர்மானிப்பான். அதைத்தான் அவங்க ஆரம்பத்தில் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் உணர்ந்து கொண்டார்கள், இதெல்லாம் மறையக்கூடியது, இதெல்லாம் அழிந்து கொள்ளக்கூடியது. அதனால் இறைவன் என்பவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பதை உணர்ந்தாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சூரியன் பகலில் வெளிச்சத்தை கொடுக்குது, மக்கள் எல்லாம் அதன் மூலமாகத்தான் வெளிச்சத்தை அடையிறாங்க, மிகச்சிறந்த பலனை கொடுக்குது. அதனால் அதுதான் இறைவன் என்பதை தீர்மானித்தாங்க. நைட்டு பார்க்குறாங்க, இரவு பொழுதில் பார்க்குறாங்க, சூரியன் மறைஞ்சு போகுது. இப்படி மறைஞ்சு போகக்கூடியது இறைவனாக இருக்கும். இரவில் பார்க்குறாங்க, அதை காட்டிலும் கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் குளிர்ச்சியான ஒரு விடயத்தை கொடுக்குது, அதிகமான மக்களுக்கு அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அதனால் ஒரு வேளை இரவில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தான் இறைவனாக இருக்கும் தீர்மானிக்கிறாங்க. பகலில் அந்த சந்திரனும் மறைஞ்சு போகுது. இப்போ நட்சத்திரம் ஒரு வேளை இறைவனாக இருக்குமான்னு பார்க்குறாங்க, அதுவும் மறைஞ்சு போகுது. இப்போ சூரியனோ சந்திரனோ நட்சத்திரனோ எதுவும் இறைவன் கிடையாது. இதையெல்லாம் யார் படைக்கிறானோ, யார் படைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை தீர்மானிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த ஒரு விடயம். அடுத்த ஆண்களுக்கான நேரடி கேள்வி. காலையிலும் மாலையிலும் இந்த கூட்டத்தினர்கள் நரக நெருப்பிலே காட்டப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லக்கூடிய விடயம். சொல்லு. ஆமாம், ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயமும் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் காட்டப்படுவார்கள். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. எந்த இறை தூதர் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்தான்? பெண்களுக்கான நேரடி கேள்வி. ஏங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான விடை. இன்னொரு கூடுதலான தகவல், அதை பெண்கள் தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. தன்னுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்வதை எந்த இறை தூதரை கண்டித்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையும் ரசூலுல்லாஹுடைய தாயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது. எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இஸ்லாமிய கொள்கையில் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடாது என்பதை இந்த விடயம் நமக்கு தெளிவாக உணர்த்தது. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. குர்ஆனில் எத்தனை நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டித் தருகிறான்? இத்தகைய நபிமார்களுடைய பேரை சொல்வோம். எத்தனை நபிமார்கள்? 20 சரியா சொல்லுங்க. 24 25 25 சரி, 25 என்பது சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு மார்க் மொத்தம் 25 நபிமார்கள். மொத்தம் எத்தனை நபிமார்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க, மொத்தம் எத்தனை நபிமார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க? அது பலவீனமான ஹதீஸ். 1,24,000 கிடையாது. மொத்தம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கணும். 1,24,000 சமுதாயம் தான் உலகத்தில் இருந்துன்னு சொல்ல இயலாது, அது கணக்கில். ஆனால் அல்லாஹ் திருமறையில் பேர் குறிப்பிட்ட நபிமார்கள்னு கேட்டால் 25 நபிமார்கள் தான். மாதிரி கூடுதலான ஒரு தகவல், அன்னைக்கு நம்ம சஜ்ஜிதா சம்பந்தமாக ஒரு வசனம் சொன்னோம்ல, அதில் பலவீனமான விடயம் அந்த 15 என்பது சொன்னது. சரியான விடயம்னு கேட்டால் 4 நாள் தான் சஜ்ஜிதாங்கிறது. 4 வசனத்தில் மட்டும்தான் நம்ம சஜ்ஜிதா செய்யணும். அந்த 4 வசனம் ஓதப்படக்கூடிய சமயத்தில் 15 என்பது பலவீனமான ஒரு செய்தி. அது ஆய்வுக்குட்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது. அது கூடுதலான ஒரு தகவலாக அந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கணும். அதுக்கு பின்னால் தான் நம்ம தெரிய வந்துச்சு, அதனால் சொல்லலாம் நினச்சோம், அந்த இடத்துல சொல்லியாச்சு. மார்க் போடலையா? இல்லை, ஆட் பண்ணிடலாம். இப்போ கன்ஃபியூஷன் 15ங்கிறது இருக்குது, ஆனால் அது பலவீனமான செய்தி. அதிகமான மக்களால் அது பரவலாக பின்பற்றிட்டு இருக்கு. ஆனால் 4 என்பது தான் மிகச்சரியான ஒரு பெண்களுக்கு. ஓகே, பெண்களுக்கான நேரடி கேள்வி. அஸ்ஸவுபுல் மஸ்ஸானி என்று அழைக்கக்கூடிய சூரா பேருடைய பேர் என்ன? திரும்ப கேட்கிறேன், அஸ்ஸவுபுல் மஸ்ஸானி என்று அழைக்கப்படக்கூடிய சூராவுடைய பேர். ரொம்ப எளிதான கேள்விதான். தமிழில் கேட்டால் ஈஸியாக விட சொல்லிடுவீங்க, அதனால அரபியில் மட்டும் கேட்குறேன். சரி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். அதனால் சொன்னேன், தமிழில் கேட்டால் ஈஸியாக பதில் சொல்லுவீங்க. சூரத்துல் ஃபாத்திகா என்பது மிகச்சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். புகாரியில் போட்டு பரவாயில்ல, புகாரியில் 4114வது வசனம். வசனம் கிடையாது, ஹதீஸ். புகாரியில் 4114வது ஹதீஸ். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி.
5ல் 3 சொன்னால் கூட அல்ஹம்துலில்லாஹ் மார்க் போட்டுரும். உங்களுக்கு தெரியாத 5 விஷயங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானிலே 5 விஷயங்கள் சொல்லுவோம். அந்த 5 விடயங்கள் மனிதர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரிந்த விடயம். கணிக்கலாம், அறிய முடியாது. சொல்லுங்க. மலை. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க. இன்னும் 2 விஷயம் தான் முக்கியமான விடயம். மறுமையில் கேமரா. அல்ஹம்துலில்லாஹ். 5மே அடுக்குவோம். நமக்கு தெரியாத மனுஷன் எல்லாத்துக்கும் தெரியும் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே மனிதனுக்கு தெரியாத உலகத்தை விடயம் பல விஷயம் இருக்குது. அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானிலே இந்த 5 காரியங்களை சொல்லி காமிக்கிறான். இது நிச்சயமாக மனிதர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். அதில் முதல் விடயம் கியாம நாள். அல்லாஹுடைய தூதர் உட்பட யாராக இருந்தாலும் நிச்சயமாக மறுமை நாள் எப்போது வரும் என்பதை எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த மனிதனும் அறிந்து கொள்ள மாட்டான். 2வது மழை எப்போது பெய்யும், எங்கு இறங்கும், இந்த விடயம் நிச்சயமாக தெரியாது. கணிக்கலாம், மழை இங்கே பெய்யலாம், இங்கே பெய்யலாம், இவ்வளவு பெய்யலாம், இங்கே அவ்வளவு பெய்யலாம்னு கணிக்கலாம். ஆனால் இவ்வளவு தான் பெய்யும், இந்த இடத்துல தான் பெய்யும், இந்த நாள் தான் பெய்யும் என்று எந்த மனிதனாலும் உறுதிட்டு சொல்ல இயலாது. நான் சொல்கிறனால தான் பளிர்ந்து வெயில் அடிக்குது நீ உலகத்தில் பார்க்குறமா இல்லையா? அப்போ மழை எங்கு இறங்கும் என்று சொல்ல இயலாது. அது மாதிரி நிச்சயமாக நாளைய தினம் நம்ம எங்கே எப்போ எவ்வளவு சம்பாதிக்க இருக்கிறோம், இன்றைய தினம் வாழ்கிறோம், நாளைக்கு உசுரோடு இருப்போம் மட்டும் தெரியாது. ஒருவேளை இருந்தோம்னு சொன்னால் எவ்வளவு சம்பாதிக்க இருக்கிறோம்னு தெரியாது. அதே நேரத்தில் கற்பங்களில் உள்ளதை நிச்சயமாக மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டான். இன்றைக்கி அதெல்லாம் இது போட்டு அறியிறான்னு வைங்க. ஆனால் 4 மாதத்துக்கு முன்னால் அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது ஆனா பெண்ணா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். 4 மாதத்துக்கு பின்னால் 9 மாதம் 10 மாதத்தில் ஸ்கேன் எடுத்து தான் இன்றைக்கி அறிஞ்சு கொள்கிறான். ஆனால் 4 மாதத்திற்கு முன்னால் அது பிறக்க போகிறது ஆனா பெண்ணா என்பதை படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர யாரும் தீர்மானிக்க முடியாது. இது அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்த விடயம். இறுதியாக இந்த பூமியில் நாம் எங்கு இறப்போம், எப்போது இறப்போம் என்பதை நிச்சயமாக மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த 5 விடயம் நிச்சயமாக எந்த மனிதருக்கும் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். இது பாயிண்ட்ஸ் போட்டுருங்க. இது பெண்களுக்கான நேரடி கேள்வி. கழுதைக்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை குறிப்பிடுகிறான்? பெண்களுக்கான நேரடி கேள்வி. இவர்கள் கழுதைகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சிலரை குறிப்பிடுகிறான். அது யார்? யாருங்க சொல்லுங்க. இல்லை தெளிவாக விளங்கல. உங்களுக்கு விளங்குச்சா? உலக சத்தம் உரத்த சப்தம் உடையவர்களா? உரத்த சப்தம் கழுதை இடுந்தான். நான் கேட்டது கழுதைக்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை சொல்லுவான். அந்த சமுதாயத்துடைய பேர் சரி பெண்கள் ஆண்கள் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. அது என்ன வேதம்ங்கிறது தெரியுமா? இறைவேதம். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட பாய்க்கு மதிப்பெண் கொடுத்துடலாம். ஏன்னா வேதத்தை படித்து அதை செயல்படுத்தாதவர்கள். அதிலும் குறிப்பாக தௌராத் வேதத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலையில் சொல்லிக்கிறோம். 62வது அத்தியாயம் 5வது வசனம். தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டும் அதன்படி நடக்காதவர்களை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கழுதைக்கு உதாரணமாக சொல்லுவான். அவருடைய குரல் நிச்சயமாக வெறுக்கத்தக்க வளங்கக்கூடிய கழுதைக்கு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிப்போம். அடுத்து இது மட்டும்தான் பெண்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பயன்படுத்திக்கிறீங்க. ஆண்கள் அடுத்தடுத்து முன்னாடி போகிறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கான நேரடி கேள்வி. சிலந்தி பூச்சிக்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை குறிப்பிடுகிறான்? ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க. ஆமா, சிலந்தி பூச்சியுடைய வலைக்கு உதாரணம். சொல்லுங்க போய் கை தூக்கினி. கிட்டத்தட்ட ஓகே கிட்டத்தட்ட கரெக்டு தான் பாயிண்ட்ஸு. ஆனால் அதோட இதான் கரெக்டான விடை, சரியான விடை. ஈமான் இல்லாதவர்கள் சொன்னால் இதை அப்படியும் எடுத்துக்கலாம் தானே. ஈமான் இல்லாதவர்கள்கிட்ட சொல்லலாம். கரெக்டாக சொல்லப்போனால் 2 பேருக்கும் 6,000 மதிப்பெண்கள் சொல்ல போட்டுருங்க கிட்டத்தட்ட. என்னென்னா சரியான விடை என்னன்னு சொன்னால் அல்லாதவர்களை தங்களுடைய பாதுகாப்பாளர்களாக யார் எடுத்துக்கொள்கிறார்களோ, இது ஈமான் இல்லாதவர்கள்னு வரும், அல்லாதவர்களை வழங்குறதும் வரும். ஸோ கிட்டத்தட்ட 2 சிமிலர் தான், வேறு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அதனால் 6,000 மதிப்பெண்கள் சொல்ல போடலாம். சரியான விடை இதுதான். இது 29வது அத்தியாயம் 41வது வசனத்தில் வரும். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி.
திருக்குறானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயத்து என்ன? அந்த ஆயத்துடைய வசனம் என்னோட சொல்லுங்க. எந்த அத்தியாயத்தில் வருது? அந்த வசனம் என்ன என்ன என்ன? அல் பகரா. அல்ஹம்துலில்லாஹ். எந்த வசனம்? வசனம் என்ன என்பதுதான் கேள்வி. 200. அல்ஹம்துலில்லாஹ். 2ஆம் அத்தியாயம் 282வது வசனம் தான் திருக்குறானில் இருக்கக்கூடிய அத்தியாயத்திலேயே மிகப்பெரிய அத்தியாயம். அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசனம் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. சக்கூம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அப்படி எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான்? சக்கூம்டா என்ன சொல்லுங்க. நரகத்துடைய உணவு. அல்ஹம்துலில்லாஹ், சரிதான். அதில் அது குறிப்பிட்டு அது என்ன? கள்ளிச்செடி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு நரகத்துடைய உணவுன்னு சொன்னாங்க, எடுத்துகிட்ட கரெக்டு தான், சரியாக விட தான். கூடுதலான விளக்கம் என்னென்னா அது ஒரு கள்ளிச்செடி. அந்த செடியை தான் இது இருக்கும். அது சைத்தானுடைய தலைகளை ஒத்து இருக்கும்னு குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லி காமிக்கிறோம். அந்த சக்குங்கிற மரத்துடைய ஒரு துளி இந்த உலகத்தில் விழுந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகமே கரைஞ்சி விடும் என்பதாகலாம் பல செய்திகள் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே நாசமாக்கக்கூடிய ஒரு விஷச்செடி அது, ஒரு கள்ளிச்செடி அது. அப்படிப்பட்ட செடி தான் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய அடிப்படையான உணவு. நினச்சி பாருங்கள், சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த உலகத்தில் எத்தனையோ உணவுகள்லாம் நம்ம தேடி தேடி விரும்பி விரும்பி சாப்பிட்றோம். பிடிக்காத ஏதாவது ஒரு உணவுன்னு சொன்னால் முகம் சொல்லிக்கக்கூடியவர்களாக, ஏறெடுத்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகவாசிகளுடைய அடிப்படையான உணவு அந்த சக்கு மரம் தான். அது தொண்டையில் இறங்காது, ஆனாலும் இறக்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விடயமாக இருக்கும். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. ஹுத்தமா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை குறிப்பிடுகிறான்? அது எப்படிப்பட்டது? ஹூத்தமா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை குறிப்பிடுகிறான். அது என்ன? அது எப்படிப்பட்டது? நரகம். ஓகே, அது எப்படிப்பட்டது? எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நெருப்பு ஹூத்தமா. ஒமா அத்ராக மல் ஹூத்தமா. ஹூத்தமான என்னென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய நெருப்பு. அது நம்முடைய இதயங்களில் போய் பாயும். வெறுமனே தோலையோ உடலையோ இருக்காது, இதயத்தை பாய்ஞ்சு கருகக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு தான் ஹுத்தமா. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரக்கூடிய வானவர்களுடைய பெயர்கள் என்ன? 2 வானவர்களுடைய பெயர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் திருமறையில் வந்திருக்குது. சொல்லுங்க. ஏங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில இடங்களில் வந்திருக்கு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரக்கூடிய மலக்குமார்கள். சரி, பெண்கள் சொல்லுங்க. நேரம் கிடந்துருச்சு. பெண்கள் என்னங்க சொல்லுங்க. மாலிக் 1. 2வது 2 மலக்குமார்கள். இன்னொரு மலக்குமார்களுடைய பேர் சொல்லுங்க. என்னங்க? மிக்காயில். ஓகே, மாலிக் மற்றும் மிக்காயில். அல்ஹம்துலில்லாஹ், சரியா விட ஒரு மார்க். அரை மார்க். ஓகே, இப்போ பெண்களுக்கான நேரடி கேள்வி. இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட 2 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லுங்க. பெண்களுக்கான நேரடி கேள்வி. இறைவனால் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள் 2 நபிமார்களுடைய பெயர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரியானது தான். பட்சம் 3 நபிகள் சொல்லுங்க. 3 நபிமார்களுடைய பேர். ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம 2 கேட்டது யஹ்யாவையும் ஈசாவையும் தான். அதை யோசிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனால் பேர் சொல்லப்பட்டவர்களும். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. மூமீனான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவதை பற்றி திருமறை என்ன கூறுகிறது? அவர்களுக்கு என்ன ஒரு விடயம் நடக்கும்? மூமீனான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறினா அதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம் என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு இறைவனுடைய தண்டனை என்ன? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தான். முயற்சி பண்ணுறீங்களா? சரி, இன்னொரு 10-15 செகண்ட் இருக்கு, முயற்சி பண்ணுங்க.
நரகத்துக்கெல்லாம் போக வேணாம், அந்த அளவுக்கு இல்லை. அது இறைவன் அவர்களை இப்படி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த வசனத்தில். ஒரு 10 செகண்ட் இருக்கு. யாராவது முயற்சி வேணால் பண்ணுங்க, இல்லைன்னா மாற்றிடுவோம். அவங்களுக்கு சரியாக இருந்தவரோட மதிப்பெண் கிடைக்கும்ல, தவறாக இருந்தால் பெண்களுக்கு மாறும். முடிச்சிருவோமா? சரி, ஓகே. பெண்கள் சொல்லுங்கள். ஆமாம், தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹுடைய சாபம் ஏற்படும், அல்லாஹ் சபிக்கப்பட்டவனாக மாட்டிடுறோம். அது மட்டும் இல்லாமல் கடுமையான வேதனையும் இருக்குது. இந்த 2 விடயமும் மூமினான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறப்பட்டால் இடப்பட்ட விடயம். பெண்களுக்கான நேரடி கேள்வி: 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தது போல எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனையை இறக்குகிறான்? 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தது போல எந்த சமுதாயத்திற்கு வேதனை இறக்கப்பட்டது? ஆது சமூகம் என்பது மிகச்சரியான ஒரு விடை. ஏன்னா ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, மலைகளை குடைந்தெல்லாம் வீடுகள் கட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தது போல பலவிதமான வேதனைகள் வந்தது. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி: பெண்கள் எதற்காக பர்தா அணிய வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான்? புர்தா சம்பந்தமான வசனத்தில் இந்த வசனம் இருக்கும். ஏன் பர்தா பெண்கள் போடணும், புர்கா போடணும்? 2 விடயத்திற்காக. பாதுகாப்பு, கண்ணியம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, அது ஒன்று. இன்னொன்று கூடுதலாக சொல்லுங்க. இப்போ பண்ணுறீங்களா? சொன்னீங்கன்னா அரை மார்க் போட்டுக்கலாம், இல்லைனா அரை மதிப்பெண்ணோட சேர்த்துட்டு நம்ம பதில் சொல்லிடலாம். நான் ஒரு மதிப்பு ஒரு இது வந்துச்சுல. இது போய் சொல்லுங்க. அழகுக்காவா? ஆனால் அல்லாஹ் குரான் அந்த வார்த்தை, அல்லாஹ் குரானில் 2 விடயத்தை சொல்லி காமிக்கிறானே. அழகுக்காகங்கிற வார்த்தை வரல நினைக்கிறேன் தமிழ் மொழிபெயர்ப்பில். சரி, நம்ம சொல்லிடலாம். அரை மதிப்பெண்கள் மட்டும் பாய் கொடுத்துருங்க. என்னன்னா, அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க, அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நீங்கள் சொன்னீங்களா? அதை யார் சொல்லப்ப கண்ணியம் மட்டும் தான் சொன்னீங்க. கண்ணியம் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது என்னன்னா, அந்த ஜீனத்துங்கிறது ஆக்சுவலி கண்ணியத்துக்கு குறிப்பிட்டது தான். அழகை விட கண்ணியங்கிறது முக்கியமான விஷயம். ஜமல் அந்த இதுதான் அவங்களுக்கு அழகுங்கிறது வரும். ஆனால் முக்கியமான விடயம் கண்ணியம் தான். பெண்களுக்கான கண்ணியத்திற்கும் அதே நேரத்தில் மற்றவர்கள் எந்த நோவினை செய்யப்படாமல் இருக்கிறதுக்காகும். இது 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் இருக்கு, எடுத்து படிச்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் அரை மதிப்பெண்கள் போடுங்க போதும். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி: இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று கூறிய நபியுடைய பேர் என்ன? இன்ன மையர் அப்படின்ற அந்த நபி சொல்லுவாங்க. என்னங்க யாருங்க சொல்லுங்க? 2 நபிமார்கள் சரியானதுதான். 2 நபிமார்கள் சொல்லுவாங்க. ஓகே, நான் அதுக்காக தான் இன்ன மைய ரப்பி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அந்த வார்த்தையை சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் நபிகளாரும் சொல்லுவாங்க. சரி, சரியான விடுதான் நபிகளார். ஓகே, நான் 2 பேரும் சொல்கிறதுனால அவங்களுக்கு பதில் சொல்லிடுவோம், அவங்களுக்கு இது கொடுத்துருவோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை எப்போது சொன்னாங்கன்னு தெரியுமா? இன்ன மையரவே அவங்க ஹீரா குகையில் இருக்கும்போது சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திக் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன மையர் அப்படின்னு இந்த வார்த்தையை எப்போது சொல்லுவார்கள்? கடல் பிளந்து வழிய வர்றதுக்கு முன்னாடி மூசா அந்த ஃபிரௌனுடைய படைகள் எல்லாம் துரத்தி வரக்கூடிய சமயத்தில், அல்ல மூசாயின் நல்ல முத்திரம் நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோன்னு சமுதாயம் சொல்லக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மாட்டலை இன்னமைய ரப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் கூட இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி: வீரமிக்க செயல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எதை குறிப்பிடுகிறான்? அதை கட்டுப்படுத்திக் கொள்வோன் சிறந்த வீரன். இன்னொரு விஷயம்,
நான் சொல்கிறது குரானில். ஆமாம், ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கோபம் வரக்கூடிய சமயத்தில் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்த வீரம். அதுபோல் குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வீரமிக்க செயல் அப்படின்ட்டு குரானில் சொல்லுவோம். அது என்ன வசனம் தெரியுமா? முயற்சி பண்ணுங்க, அதே சார்பில் தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் இருக்கும். அது எதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே தான் இது, அதேயோட சரம்சம் தான் இதுவும். அந்த வார்த்தைகள் வேறு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னித்து விட்டால் அது மிகச்சிறந்த வீரம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வன் மிகச்சிறந்த வீரன். வீரமிக்க செயல் என்ன கேட்டா பிறருக்கு செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால். இது குரான்ல 3 இடத்துல வருது. 42, 43, 31, 17, 3, 186. இந்த 3 வசனத்திலையும் இந்த வசனம் இருக்கு. இது மார்க்கு போட்டுருங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே, அவங்க சொல்லிட்டு அடுத்து சொன்னீங்களோ கருதணும். ஆமாம். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. சூனத்தில் இதுவெல்லாம் இருக்காது. சூனத்தில் இல்லாத விஷயமே இல்லை, சரிதானே? எல்லாமே இருக்கும், ஆனால் இதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அதில் ஒரு 4 விஷயம் இருக்கு. 4 விஷயத்தை சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க. பசி 1, கவலை சரி அதையும் சேர்த்துக்கலாம் 2, தூக்கமா சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3வது சொன்னால்தான் இது எல்லாம் மாத்திரும். பசி சொல்லியிருக்கீங்க, கவலை சொல்லியிருக்கீங்க. கவலை என்பது இருக்காது தான், பட் இந்த வசனத்தில் அது கிடையாது. அது பொதுவாக இன்னொரு வசனத்தோடு குரோதம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது. நான் கேட்டது குர்ஆன்ல இருந்து ஒரு விஷயம். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 4 விஷயங்கள் இது மார்க் போட்டுருங்க. ஆனால் 4 விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு அவங்க பொதுவாக சொல்கிறாங்க. நம்ம குர்ஆன்ல இருந்து கேட்டோம். குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் என்னென்னு கேட்டால் பசி இருக்காது, நிர்வாணமாக இருக்க மாட்டார்கள், அது இருக்காது. தாகம் அவர்களுக்கு இருக்காது, அதே நேரத்தில் வெயில் இருக்காது, வெயில் சுட்டு இருக்காது. இந்த 4 விஷயங்களும் சொர்க்கத்தில் இருக்காது. இது 20 அத்தியாயம் 118, 119 அத்தியாயம். இந்த 3 வசனம், இந்த 2 வசனத்துலையும் இது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஆண்களுக்கான நேரடி கேள்வி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக இறைவன் குறிப்பிடக்கூடிய அற்புதங்கள், பல அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில். அதில் ஒரு 3 அற்புதங்கள் ஆண்கள் சொல்லுங்க. இல்லை, ஒருத்தர் சொல்லுங்க, இல்லைன்னா மார்க்கு ஸ்பிளிட் அப் ஆகும். அவங்க சொல்கிறாங்க, அதனால கன்டினியூ பண்ணிட்டோம். சொல்லுங்க பாய். சரி பாய். 1. அல்ஹம்துலில்லாஹ். 2. இன்னும் 1 சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் தானே? அரையாக கொடுத்துருவோமா? அப்போ நீங்கள் இன்னொரு 3 சொல்லுங்கள். 3 சொல்லியாச்சு. இல்லை, ஒரே அணி தான், எல்லாருக்கும் பாயிண்ட் 1 கொடுக்க முடியாதுல்ல. அதனால சொல்கிறோம். இதில் கூடுதலாக சொல்லிடுறேன். யார் பதிலுக்கு பதில் சொல்கிறாங்க, கை தூக்குறாங்கல்ல, இந்த நபர்களில் இந்த ஒற்றைப்படையர்கள் எல்லாம் நம்ம கணக்கிட்டு யார் அதிகமான கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கொடுப்போம், அவங்கள ஆர்வமுற்ற விதத்தில். அதனால அணி ரீதியாக இல்லை, அணி ரீதியாக தான், அது கரெக்டு தான். ஆனால் கூடுதலாக அணியில் கூடுதலாக யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம ஹைலைட் பண்ணுவோம். அதனால இன்ஷால்லா அந்த அடிப்படையில் கேட்குறோம். 6 போட்டுக்கலாமா? சரி, 6 போட்டுங்க. கூடுதலாக இந்த 3 விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? என்னமோ சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்கிறதா? ஆனால் அது அந்த அளவுக்கு இதாக வருமானு தெரியலையே. என்ன ஆனால் அது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறது கிடையாது. அது மறைவான விஷயத்தை அறிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப இதாக போகுது. அது சரிதான். பறவைகள், அதாவது களிமண்லேருந்து பறவையை செய்து அதுக்கு உயிர் கொடுக்கறது ஒரு விஷயம், சரிங்களா? அதனால பாய் சொன்னது என்ன? வெணுகுஷ்டம், அது 2 விஷயம். அடுத்து என்ன சொன்னாங்க? கண் பார்வை தெரியாதவனுக்கு உயிர் கொடுக்கறது 3 விஷயம். அடுத்து இறந்தவருக்கு உயிர் கொடுக்கறது 4 விஷயம். இன்னும் 2 விஷயம். இதுவும் கரெக்டு தான். பாய் சொன்னது கரெக்டு தான். அதாவது பிறர் வீட்டில் என்ன உண்றாங்களோ அதை பார்க்காமலே சொல்றது, அது சரிதான். அதுவும் கரெக்டு தான், அதுவும் வரும் அந்த வசனத்தில். அடுத்து 5. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க.
அது அது சொல்லிட்டாங்க, சொல்லியாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது சொல்லியாச்சு, அதுவும் சொல்லியாச்சு. அதான் அந்த ரீதியில் தான் போய் சொன்னாங்க. சரிதான், பிறர் உண்பதை வீட்டில் உள்ளவற்றை பார்க்காமலே சொல்றது கரெக்டுங்களா? என்ன சாப்பிட்டாங்க, என்ன வச்சிருக்காங்க சொல்றது. முக்கியமான இன்னொரு விஷயம், நான் கேட்குறது ஈஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதான் சரி, அது சொல்லிட்டீங்களா அப்போவே? இப்போ தான் சொல்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, குழந்தைகளாக இருக்கும்போது பேசுனது, குழந்தையாக இருந்தபோது பேசிய மிகச்சிறந்த ஒரு இது இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் செய்த மிகச்சிறந்த ஒரு அற்புதம். அல்ஹம்துலில்லாஹ். என்னமா வயசானவங்கம்மா? ஆமாம் ஆமாம், சரி. அதுவும் இதுதான். பட் அவங்க உலகத்தில் இருக்க போது செய்த அற்புதங்கள், அவங்க மன்னிக்காம மேலே அல்லாஹ் உயர்த்திட்டான், அது மிகச்சிறந்த அற்புதம். அடுத்ததாக இதில் ஆறாறு மார்க்கு ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் சொன்னதுனால ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்து மற்றவங்கெல்லாம் ஸ்பிட் பண்ணி சொன்னாங்க. அடுத்ததாக பெண்களுக்கான நேரடி கேள்வி. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் திருமறையில் இந்த 2 பெண்மணிகளை குறிப்பிடுகிறான். அந்த 2 பெண்மணிகளுடைய பெயர்கள் சொல்லுங்க. ஓகே, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இந்த 2 பேர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட பெண்மணிகளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக குறிக்காமிக்கும். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. மதீனா வேற எந்தெந்த பெயர்களால் அறியப்பட்டிருந்தது? இன்னைக்கு மதீனான்னு சொல்றோம், அன்னைக்கு மதீனாவை இந்த 2 பேர்களால் குறிப்பிட்டாங்க. இந்த 2 பேர் என்ன சொல்லுங்க பை? எஸ்ரீப் ஒரு பேர், இன்னொன்று அதே அர்த்தத்தில் வரும், எஸ்ரீப் மாதிரி இன்னொன்று என்ன? அப்படி தமிழ சொல்லுங்க. எஸ்ரீப் அரபியில் சொல்லுங்களா? கிட்டத்தட்ட அதுவும் அதுதான். எஸ்ரீப் எத்ரீப் இந்த 2 பேரில் குறிப்பிடுவாங்க, கிட்டத்தட்ட சேம் தான். அல்ஹம்துலில்லாஹ் மாறி போட்டுருங்க. அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. இதெல்லாம் கேட்டாச்சு. குர்ஆன் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டது? மொத்தமாக திருமறை ஒரே நாள்லையோ ஒரே வருடத்திலேயோ இயங்கினது கிடையாது. 23 வருடங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் நபித்துவம் ஏற்றாண்டு 40 வயசுல, 40 வயசுலேருந்து அவனுடைய 63 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் திருமறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளினான். இது மிகச்சரியான ஒரு விடை. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. எதிர்கால சந்ததிகளுக்கு அத்தாட்சிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விடயத்தை விட்டு வைத்திருக்கிறான். அந்த 2 என்ன? ஒன்று ஃபிரௌன், ரெண்டாவது ஆமாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ரெண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கப்பல் ஜூது மலை மேலே போயிருச்சா இல்லையா? இன்றைக்கும் அது அத்தாட்சிகளாக இருக்குது. ஃபிரௌன் இன்னைக்கு அத்தாட்சின்னு கேட்டால் அது ஃபிரௌனுடைய உடம்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கு ஃபிரௌனை கரை சேர்த்தான். ஸோ அந்த விடயமானது எதிர்கால சந்ததிகளான நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அத்தாட்சி, அந்த விடயத்தை சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம நபிகள்லாருடைய வரலாற்றிலிருந்து அடுத்த ஒரு 20 நிமிஷம் எழுதி கேட்போம். இதை படிச்சிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். கொஞ்சம் இனிமேல் வரக்கூடிய கேள்விகள்லாம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். படிச்சிருந்தீங்கன்ட்டா இன்ஷா அல்லாஹ் எளிமையாக பதில் சொல்லிடலாம். இதுவரை கேட்ட கேள்வி பொது கேள்வி, இது இந்த புத்தகத்தில் அந்த மட்டும் கேட்கக்கூடிய கேள்விகள். பெண்களுக்கான நேரடி கேள்வி. மொத்தம் நபித்தோழர்களாக மஸ்ஜிது நபவியில் எத்தனை நபித்தோழர்கள் தங்கியிருந்தார்கள்? திண்ணை தோழர்களாக எத்தனை நபித்தோழர்கள் தங்கியிருந்தார்கள்? 70 என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். 70 நபித்தோழர்கள் திண்ணை தோழர்களாக மஸ்ஜிது நபவியில் தங்கியிருந்தாங்க. அடுத்து ஆண்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் காபத்துல்லாவை நோக்கி கிப்லாவாக தொழுகலை. ஆனால் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மாதங்கள் தொழுதார்கள்? பைத்துல் முகத்தஸை கிப்லாக வைத்து எத்தனை மாதங்கள் தொழுதார்கள்? சொல்லுங்க. கைதுகளையா? சரி நெஞ்சி என்ன பாய் சொல்லுங்க.
3 மாதம் ரொம்ப கம்மியான மாதம். கூடுதல் ஆண்கள் பெண்கள் சொல்லுங்க. 16 அல்லது 17? சரியான விடை 16 அல்லது 17 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்த ஆரம்ப காலகட்டத்திலே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு பைத்துல் முகத்தஸின் திசையிலிருந்து காபத்துல்லாவை கிப்லாவாக அமைத்து மாற்றிக் கொண்டார்கள் தன்னுடைய கிப்லாவை? எந்த ஆண்டு என்பது தெரியுமா? ஹிஜ்ரி 2 623 வருடம் தெரியுமா? கரெக்ட் தான். ஹிஜ்ரி 2 ஷாஃபான் மாதம் 624 பிப்ரவரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய கிப்லா திசையான இதுக்கு முன்னால் இருந்த பைத்துல் முகத்தஸை விடுத்து தன்னுடைய திசையான இதை காபத்துல்லாவை இப்போது நம்ம தொழுது கொண்டிருக்கக்கூடிய திசையான காபத்துல்லாவை நோக்கி தன்னுடைய திசையாக கிப்லாவை மாற்றிக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதனால் ஈஸியாக கேட்டுருவோம். ஆண்களுக்கா காபத்துல்லாவை நோக்கி தன்னுடைய திசையை மாற்றினாங்களா இல்லையா? அப்படி ரசூல்லா மாற்றும் போது ரசூல்லா தொழுத முதல் தொழுகை என்ன? எந்த தொழுகையில் தன்னுடைய திசையை காபத்துல்லா நோக்கி மாற்றி கொண்டார்கள்? சொல்லுங்க பை. கையை தூக்கிட்டாங்க. நம்ம கையை தூக்காமல் சொன்னால் கூட கையை தூக்குற நபர்கள் தான் முதல். இது அல்ஹம்துலில்லாஹ். அசர் தொழுகை தான் முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இந்த பெண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவில் சந்தித்த போர் பத்ரு போர். நாம் அறிவோம். அந்த பத்ரு போர்க்களம் எந்த ஆண்டு அல்லது என்ன ஹிஜ்ரியில் கூட சொல்லுங்க, எந்த ஆண்டு எந்த மாதம் எந்த நாள் நடைபெற்றது? ஓகே, ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 இந்த ரமலான் பிறை 17வது நாள் தான் பத்ரு போர்க்களம் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மிகச்சரியான விடை. ஆண்களுக்கான நேரடி கேள்வி. அப்போ அந்த போர் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த போர்க்களத்தில் தொடக்கத்தில் மக்காவிலேருந்து வியாபாரம் கூட்டம் வெளியில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது தான் போர் நடக்கும். அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் யார்? கையை தூக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் பை. அல்ஹம்துலில்லாஹ். அபூ சுஃபியான் என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். இது பெண்களுக்கான கேள்வி, கடினமான கேள்விதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா செய்கிறாங்க. அதாவது எதிரி படைகளை இந்த மாதிரி சந்திக்க போகணும், வியாபார கூட்டத்தை தடுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அன்சாரிகள் ஒருவர் எழுந்து, ரசூலுல்லாஹ்வே எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ஆணையிட்டீன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய குதிரைகளை கடலிலும்